ஹிந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசு. ஏனென்றால் பழனியில இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? முத்தமிழ் கடவுள் முருகன். ஆனா அதுல கடைசியா சிறப்புரைக்கு வந்தது யாரு? இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொசு மாதிரி, கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின். அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார். உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்ப மிக கோபத்தோடு, அதெல்லாம் முடியாது, அந்த ஸ்டேட்ல போய் பேஸ் பண்ணு அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. அப்போ தெளிவா சொல்லியிருக்காங்க, நீ சனாதன தர்மம்னா வேற இல்லை, அது ஹிந்து மதம் தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி இருக்கு. ஆனால் இந்த 800 தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்ப கேஸுக்காக வேணா அடுத்த மாநிலம் போலாம், இல்லைன்னா வேற எந்த இழவும் தெரியாது. அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கு. அவர்கள் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. தமிழக மக்கள், இந்துக்கள் இந்த அல்லேலியா பாபு அண்ட் கம்பெனிக்கு, ஏன்னா இத எதுவுமே என் வார்த்தை கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமிதமா அவர் அதுல என்ன சொல்றாரு? ஐ எம் எ ப்ரௌட் கிறிஸ்டியன்ங்கிறார். உதயநிதி ஸ்டாலின் தன்னை ப்ரௌட் கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா, மத வெறி இல்லையா? ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறா. எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இவர்கள்! வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே களையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்னைக்கு ஆட்சியில இருக்கு. அதனால நிச்சயமா தமிழக மக்கள் 26ல இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள். ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர்றார். மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய போன விசிட் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், அமித்ஷா அவர்கள் வந்தார், கண்டார், வென்றார். அதனால தமிழகத்துல 7வது தடவையா 7.5வது தடவையா எனக்கு தெரியாது, திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவுல அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது. காரணம் என்ன? இவர்கள் அன்கொஸ்டனபிள். நாங்க என்ன வேணா தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், என்ன வேணா ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம். முன்னானா ஒரே நாள்ல 8 கொலைகள். காவல்துறைக்கு அமைச்சர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியும். எல்லாத்துலயும் ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில கக்கூசுல ஊழல், கக்கூசுல காசு பொறுக்கிற தீய சக்திகள், கேவலமானவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க. அதனால இந்த ஊழல், ஊழல், போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எதுவும் கேட்க மாநாடு அவர் உண்மையான ஹிந்துவா? இப்போ நான் ஐயப்பன் கோயிலுக்கு போறேன், நான் குங்குமம் இருக்கேன், பட்டை போட்டு இருக்கேன் அப்படின்னா உற்சாகம் வந்தா என்ன பண்ணிருக்கணும்? யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுமே, சாமியே சரணமையப்பான்னு சொல்லிருக்கணும். ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி
போட்ட கோஷம் என்ன? அல்லேலூயா அல்லேலூயா. யாரோட கோஷம்? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால், கும்பகோணத்துக்கு பாருங்கள், அங்க எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்கு. ஹிந்து கோவில்களை பத்தி பேசினானா இல்லையா அந்த 4 மாவடி மோகன் சி லாசரஸ்? அவன் கோஷத்தை தானே இந்த அல்லேலூயா பாபு போட்டாரு. இது ஹிந்து விரோதி தானே. தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி. அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேச வேண்டாம். அவர் ஒருவரை என்ன ஏழரைனாராம். நான் அப்பவே சொல்லியிருக்கேன், 26ல உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறவரை இந்த 7.5 ஓயாதுன்னு. அதனால ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தியின் கையில இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கு. அதனால அதுக்கு மக்கள் சரியான மாநாடு யார் தடை பண்ண? ஏற்கனவே நீங்க இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னா, திருச்சியில நம்ம பெருங்கோட்ட மாநாடு நடந்தது. மிக சிறப்பாக தொண்டர்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில வந்து நடந்தது. அதுக்கு அனுமதி எங்க இருந்து வாங்கினோம்? இந்த அரசாங்கம் கொடுத்ததா? சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே. அத துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா இட் இஸ் a சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி. அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங். அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய ஆணவம், ஜனநாயக விரோதம், சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் நமக்கு தெளிவா தெரியுது. அதனால அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிகப்பெரிய அளவுல இந்த மாநாடு நடத்தப்படும். முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது குற்றச்சாட்டு. யாரு சொல்றது இந்த குற்றச்சாட்டை? எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா? எனக்கு பதில் சொல்லணும் நீங்க. ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க. அது சொன்ன தீய சக்தி யாரு எனக்கு தெரியாது. நான் படிக்கல, நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், அன்னைக்கு எதுக்காக வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே, ஈவேரா எதுக்கு தலையிட்டார்? அது நியாயம்னா நாங்க எது பண்ணாலும் நியாயம், சரிதானே? நான் ஒன்னும் அதை பத்தி பேசவே இல்லை. உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொருங்க. உங்க கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள், நான் போன தடவை சொன்னேன், வேற வார்த்தை எல்லாம் உங்களை காயப்படுத்த கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன். யார் பேசினேன் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ என்ன which stupid person talked that. ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர். அதே மாதிரியா இப்ப குருமூர்த்தி அவர்களும் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர். அவங்க 2 பேரும் சந்திச்சதுல என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது. அதனால அதை பத்தி ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும்? 2 friends have met. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அதுக்கு யாருக்கு அனுமதி கேட்கணும்? இந்த அறிவாலயத்துல போய் கேட்கணுமா? என்ன இந்த இந்து விரோத தீய சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா? நான் கேட்கிறேன், பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர், மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவிச்சா 6 மணி நேரத்துக்குள்ள எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும்? ஏன் அலறினீங்க? நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி வெளில போனப்ப அப்ப கருணாநிதி என்ன சொன்னார்? கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஊடக நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு. சொன்னார்ல. சரி, 2016ல இந்த திருமாவளவன் எங்க இருந்தார்? உங்களை பத்தி எல்லாம் என்ன பேசினார்? இந்த கம்யூனிஸ்டுகள் எங்க இருந்தாங்க? உங்களை பத்தி எல்லாம் என்ன பேசினாங்க? அப்படி இருக்கச்ச வெட்கமே இல்லாம திருமாவளவனோடு கம்யூனிஸ்டுகளோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண who are you? எதுக்கு பேசுறீங்க? என்ன காரணம்? தோல்வி ஜுரம் கப்பிக்கொண்டது 6 மணி நேரத்துல, அதனால பேசுனீங்க.
இல்லைன்னா பேசுறது என்ன, யார் யாரோட போனா என்ன? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது, திருப்பி வந்தது. இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா, இந்த விசிகான்னு ஒண்ணு சொல்றாங்க, அந்த கட்சி வெளியில போச்சு, திருப்பி வந்தது. கம்யூனிஸ்டுகளை 25 கோடி கொடுத்து வாங்கினீங்க, அக்கௌண்ட்ல வாங்கியிருக்காங்க 25 கோடி. இன்னுமா அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி இருக்கான், அதனாலதான் அங்கங்க கொடியை கட்டின்னு இருக்காங்க. அதனால இதை ஏன் நீங்க கொஸ்டின் பண்றீங்க? யார் யாரோட கூட்டணி நினைச்சா பாதர்? காரணம் என்ன? தோல்வி பயம். அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கல, அதுக்குள்ள கனிமொழி கதறல். அதனால சொல்றேன், அனாவசியமா யாரும் இதை பத்தி எல்லாம் பேசல. யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு கே ஷா கவர்னரா இருந்தப்பதான் உங்க தகப்பனார் டிஸ்மிஸ் ஆனார். 76 பிப்ரவரியில கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு? யாரோட அறிக்கை? ஷா, கே ஷா. அது கூட தெரியல, ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்ல அதை எழுதி கொடுக்கல, அவ்வளவுதான் பிரச்சனை. தப்பு இவர்கிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கிட்ட தப்பே கிடையாது. பக்கத்துல இருக்கவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல, அதை எழுதி கொடுக்கல. அதனால அவங்க என்ன ஷா வந்தாலும்னு பேசி இருக்காரு. ஆனா நான் சொல்றேன், கருணாநிதி மட்டும் எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ள போறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமா இருக்கு. உண்டுதானே? நான் ஒன்னும் இல்லாத சொல்லல. அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு, அதை ராஜினாமா பண்றாரு. அப்புறம் செல்வராஜன் ஒருத்தர் நிறுத்தி ஜெயிக்கிறாங்க. அப்ப கவுண்டர்மேன் ஆன எக்மோர்ல வந்து இடைத்தேர்தல் நடக்குது. அதுல பரிதி இளம்பழுதி, அந்த 2 பேர் தான் அப்ப சட்டமன்றத்திலேயே மெம்பர்ஸ். அதனால தமிழகத்தின் சரித்திரமே இவருக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுது. வெறும்னு உங்க தகப்பனார் மட்டும் ஜெயிச்சார், உங்க கட்சியில வேற ஒருத்தரும் ஜெயிக்கல. அதையும் உள்ள போக பயந்துகிண்டு, ஏன்னா அப்ப வந்து 20-25 பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க. அதை பார்த்து பயந்துகிண்டு, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க, திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் ஜெயலலிதாவை சேலைய புடிச்சு இழுத்த தீய சக்திகள், அரகண்ட், ஆன்டி உமன். அதனால அவ்வளவு பெரிய தீய சக்தியா இருந்ததுனால கருணாநிதி அவர்கள் உள்ள போக பயந்து கொண்டு ராஜினாமா செய்தார். இல்லைன்னா வேற எந்த கம்பல்ஷனும் இல்லை, அவர் ஏன் ராஜினாமா பண்ணணும்? அதனால நன்றி. சென்ற முறை முதலமைச்சர் வந்த போது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சு போனாரு. முதலமைச்சர் வரையில வேற இந்த கூட்டணிக்கு, உங்க கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழகத்துல? எப்பொழுதுமே அமித்ஷாஜி வந்தா மாற்றத்துக்கு தான் வருவார். இருங்க சொல்றேன். ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், கூட்டணி பத்தி நான் பேச மாட்டேன். ஏன்னா இல்ல இல்ல எதா இருந்தாலும் ஆல் இந்தியால இருந்து எங்களுக்கு என்ன குறிப்பு வருதோ அதன்படி போனதான் மாண்பு உள்துறை அமைச்சர் வந்தார். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள வந்தது. அதை மறுநாளே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். நன்றி. இதுங்க யாராவது ஒருத்தரா கேட்கணும். அவருக்கா உங்களுக்கா? நான் சொல்றேன், முதல் கமலஹாசன் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். இட் இஸ் ஈஸி டு டிஸ்போஸ். அதாவது வெட்கம் கெட்ட நபர். ஏன்னு சொன்னா கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமரத்தாணி போல் பதிந்தது. காரணம், டார்ச் லைட்டால டிவியை உடைச்சாரா? ஏன் இலவசத்தை எதுக்குறாராம், ஊழலை எதுக்குறாராம். என் வாழ்நாள்ல ஒரு நாளும் திமுகவோட போக மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல ஒரு தொகுதி கூட வாங்கல. அது என்ன மானிமா சரி, இல்ல அந்த கட்சி சட்டமன்றத்திலயும் அது நிக்குமா தெரியாது. தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கறதுக்காக வெட்கம் இல்லாம டார்ச் லைட்டை கொண்டு அடமானம் வச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அனாவசியம். அதுக்கு நான் பதில் சொல்றதும் அனாவசியம்.
ஏன் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல இல்ல, அது அடிஷன். சரி, தட் இஸ் an addition. அதனால யாருமே வந்து நாங்க நான் என்னைக்கு நான் நிக்கவே மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் எதிர்பார்க்கிற சீட்டுங்கிறீங்க, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அது ஒரு வருந்தத்தக்க சம்பவம். 11 உயிர்கள் பலியாகி இருப்பது வருந்தத்தக்க விஷயம். அது மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம். அது இல்ல, நிச்சயம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அதுக்கு அவர் வந்து இன்ஸ்டிடியூட்டட் அண்ட் என்கொயரி, அது சரியாதான் இருக்காங்கிறத அங்க இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நன்றி. அது சொல்லல. இல்ல இல்ல, நான் ஏற்கனவே அவர் என்ன எதிர்பார்ப்பு, நீங்க எதிர்பார்த்தது நடக்குமான்னா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இல்ல, நான் எப்பவுமே ஐ எம் தி டிசிப்ளின்டு சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி. நாளைக்கு என் லீடர்ஷிப் இல்ல, நாளைக்கு எனக்கு நான் சொல்றதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. எனக்கு என்னைய பற்றிய எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கட்சி என்ன கட்டளை இடுகிறதோ அதை செய்வேன். நன்றி.